சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த ஈஸ்டரு, ஹரேராயா, ஹாலோவீன் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷன் இருந்தது காண்டோவில். ஜென்ரலி என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ் எல்லாம் வாங்கி உள்ளே வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது கேண்டீஸோ இல்லை குட்டி குட்டி டாய்ஸோ வந்து உள்ளே ஃபில் பண்ணிடுவோங்க. இந்த முறை எனக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால நான் ஜஸ்ட்டு கேண்டீஸ் தாங்க ஃபில் பண்ணேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக சீல்டு கேண்டியாக நம்ம வைக்கும் போது அதில் எறும்பு போகிறதில்ல. ஸோ அதனால் இதுவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் அப்போது போயிட்டு நாங்கள் காண்டோல எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் கொடுத்து அவங்கள போய் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு வர சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபாலோட் பை ஈவினிங் பண்ணோன்னா ஈவினிங் ஸ்நாக்கோ டின்னரோ அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த வாட்டி மார்னிங் பண்ணனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோம்மேட் தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் வீட்டிலேருந்து ஒரு ஒரு டிஷ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம். குட்டீஸ்க்கு இது தாங்க பெரிய எக்ஸைட்மெண்ட். ஸோ கலெக்ட் பண்ண கையோட சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போ தான் எக்ஸை ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாலிடேஸ் அப்போது இந்த மாதிரி பசங்களை ஆக்குப்பைடாக இருக்கிறதுக்காக ஈவெண்ட்ஸ் இருக்கிறது நல்லா தாங்க இருக்குது.